ஐயா பெட்டிஷன் இல்ல, நாங்க ஹைகோர்ட்ல ஆர்டர் வச்சிருக்கோம் சார். மைக்குக்கு முன்னாடி ஆவு ஆவுன்னு கத்துற ஆடு அண்ணாமலை எங்கேயாவது பாத்தீங்கன்னா கழுத்துல கைத்த கட்டி தரத்தரன்னு கூட்டுவாங்க. இங்க இந்துக்களுக்கு ரொம்ப பெரிய அநீதி நடந்துகிட்டு இருக்கு. 52 போட்டு உடைக்கலாம். ஒரு வில்லேஜ் பிரசிடென்ட் காலை 11 மணி முதல் 8 மணி பார்க்க போது வெளிதான் நிற்கிறார். ஒரு தமிழகத்துக்கு முதலமைச்சர்னா, ஒரு மாவட்டத்துக்கு கலெக்டர், ஒரு வில்லேஜுக்கு ஒரு தலைவர், அவருக்கு இந்த ஒரு சூழ்நிலைனா எங்களால பொறுத்துக் கொள்ள முடியல. இதை நீங்க சரி பண்ண பாக்குறீங்க ஐயா, நீங்க நினைச்ச இப்போ வரைக்கும் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? இருங்க நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். கைத்த கட்டி இழுத்துட்டு வந்தாலும் அந்த ஆடு அண்ணாமலை கைத்த அத்துக்கிட்டு ஓடிடுவேன். இந்த இந்துக்களுக்கு நடக்கிற அநீதியை கேட்க வரமாட்டேன். ஏன்னு இப்ப தெளிவா சொல்றேன். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அகரக்கோட்டாளம்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு ஊர் கோவில் ஒண்ணு இருக்கு. அந்த ஊர்ல உள்ள ஒரு ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லி தர ஒரு ஜாதி குரூப். அந்த ஆதிக்க ஜாதி குரூப் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊர்ல உள்ள தலித் மக்களை அந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. சாமி கும்பிட உள்ள விட மாட்டாங்க. கோவில பூட்டி வச்சுக்கிறாங்க. இவ்வளவுக்கு நீதிமன்றமே ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கு. அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும், குறிப்பா தலித் மக்களும் உள்ளுக்குள்ள கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பி அந்த ஊர்ல உள்ள ஆதிக்க சாதியினர் பாத்தீங்கன்னா அந்த மக்களை கோவிலுக்குள்ள விடுறதில்ல, கோவில பூட்டி வச்சுக்கிறாங்க. எப்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறமும், திரும்ப ஒரு தடவை சொல்றேன், நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறமும், இன்னொரு தடவை சொல்றேன், நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததுக்கு அப்புறம் இதை 100 தடவை கூட சொல்லுவேன். அதை வச்சுக்கிட்டு தானே ஆடு கத்திக்கிறேன் திருப்பரங்குன்றத்துல. அப்படியே மைக்க தூக்கிட்டு இங்க வா, கள்ளக்குறிச்சிக்கு போ, அகரக்கோட்டாளத்துக்கு போ, ஏண்டா எங்க இந்துக்களை, தலித் இந்துக்களை உள்ள விட மாட்டிய கோவிலுக்குள்ள சாமி கும்பிட விடுங்கடா அப்படின்னு ஆதிக்க சாதி இந்துக்களை பார்த்து கேளு. அந்த ஊர்ல உள்ள அந்த ஆதிக்க சாதியினருக்கு எதிர்த்து போராடு. சாரி, அந்த ஆதிக்க சாதி இந்துக்களுக்கு எதிராக கோவிலுக்குள்ள மறுக்கப்படுற அந்த தலித் இந்துக்களுக்கு பக்கம் நின்னு போராடு. இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா பேசினேன்ல, அதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா வரமாட்டேன். அப்புறம் எங்க அந்த எச்ச இவங்க யாரும் வரமாட்டாங்க. இங்க தமிழ்நாட்டுல ஜாதி இந்துக்களால நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் போய் நிக்கிறதெல்லாம் அவங்க அசைன்மெண்டே கிடையாது. யாருக்கு இந்த பிஜேபி RSS சங்கிகளோட அசைன்மெண்ட்லே கிடையாது. ஏன்னா அதை பண்றதே இவங்களோட குரூப் தான். அவங்களுக்கு நார்மலா நல்லா இருக்கிற ஊர்ல மத கலவரத்தை கலப்புறது மட்டும்தான் அசைன்மெண்ட். இவ்வளவு தூரம் நம்ம போராடிட்டு இருந்தது தெரியும். என்ன அதாவது வேற மாதிரி இந்த டைமுக்கு வேற இஷ்யூ வரக்கூடாது, எந்த இஷ்யூ வரக்கூடாது, அது மாதிரி சூழ்நிலை நான் சொல்லணும். சரி, உங்க வேலையை கட்டுப்படுறேன். விடிய காலம் ஒரு 7 மணிக்கு எல்லாம் கும்பலா வந்து கும்பிட்டுட்டு நாங்க இருமுடி கட்ட போறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க இப்படியே சொல்லிடுறோம். விடிய காலம் 7 மணிக்கு நாங்க 50 சாமி இங்க தான் இருக்கும். 7 மணி போல நாளைக்கு இருமுடி கட்ட போயிடும். வேற எதுவும் கட்ட போறோம். வேற எது பாத்தீங்களா? இந்த இந்துக்கள் கோவிலுக்குள்ள போறதுக்கு கூட போலீஸ் பாதுகாப்போட போக வேண்டியதா இருக்கு. இதனால ஆதிக்க ஜாதி இந்துக்களால. Yes, that is, we have to say it with authority. Yes, அப்படிதான்.